மகர ராசி அன்பர்களே, வரக்கூடிய நாட்களில் நிறைய பொன்னான நாட்கள் கிடைக்க போகுது. அப்படிங்கிறதுனால சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல சுவாரஸ்யமான தகவல் கிடைக்க போகுது. இந்த கடந்த 2024 பல கஷ்டங்களை சந்திச்சிருந்தாலும் நிறைய வரவுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கையில் இருந்த பணம் எல்லாம் ஒட்டுக்காக நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் உங்களுக்கு மாற்றிருப்பீங்க. நிலம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுக்கு நிலம் வாங்கியிருப்பீங்க. அந்த நிலத்தை மறுபடியும் இன்னொரு வாட்டி மாற்றிட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதை வாங்கியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு முக்கியமான சில விஷயங்கள் நடந்திருக்கும். லைஃப்பில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சில தருணங்கள் நடந்திருக்கும். இது 100% பேர் நடந்தால் ஒரு 30% பேருக்கு வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறவங்கிற மாதிரி கஷ்டம் நினச்சிட்டு இருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலாகுங்க. பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில பேருக்கு வந்துட்டு 3 வருட காலத்திற்கு முன்னாடி ஒரு சில இழப்புகளை சந்திச்ச நீங்கள் அதற்கு பிறகு ஒரு திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் அந்த மாதிரியான விஷயங்களால் சில மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அந்த குழந்தை பிறந்ததற்கு அப்புறமா நீங்கள் குழந்தைகளுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய உடல்நிலை சின்ன சின்ன விஷயங்களால் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இது ஒரு பொதுவான விஷயம், ஓகேங்களா? 5.5 அது 100ல் ஒரு 5% பேருக்கு நடந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிலர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. திருமணம், குழந்தை, ஒரு தொழில் தொடங்குறது, செல்வம் சேர்க்கறது, இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு எந்த டைமில் எதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறோம். அதில் யாருக்கெல்லாம் ஓகே ஆக போகுது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க போகிறீங்க, அப்படி எல்லா விஷயத்தையும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். இது எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும், தனிப்பட்ட முறையில் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மகர ராசியை பற்றி பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்தவங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கையில் வச்சுருப்பாங்க அப்படின்னா, தனது வாழ்நாளில் அவர்கள் பெற்ற ஒரு இன்பம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதற்காகவே பிளான் பண்ணி, அதுக்காகவே பண்ணி எல்லாமே பக்குவமாக பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட செலவு பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் இதுக்கு சேவ் பண்ணணும், இந்த அமௌண்ட் இதுக்கு சேவ் பண்ணணும், நாளைக்கு என்ன நடக்கும் அது இன்றைக்கே பார்த்துக்கணும் அப்படின்னு நிறையா சேவ் பண்ணி வைப்பாங்க. எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க. ஒரு 10 விஷயம் இருக்குது, அந்த விஷயம் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க. ஒரு 100 பேர் இருக்காங்க சார், வேறு ராசிக்காரவங்களாம் இருக்காங்க. இந்த மகர ராசிக்காரவங்க மட்டும் அவங்க ஒரு சினித்துறை, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு கலைத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு ஆட்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசிக்காரர்கள் இதை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. சில விஷயத்துக்காக பயந்துக்கிட்டே பண்ணாமல் இருப்பாங்க. இது பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு அதுக்காக இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் வேறு யாராவது பண்ணுறாங்களாம் பார்ப்பாங்க. அவங்க பண்ண வச்சு அவங்கள வச்சு டெமோ பார்த்துட்டே போயிடுவாங்க. பக்கத்தில் ஒரு பாயசம் கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்கள் மகர ராசிக்காரர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அடி விழுவுதா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு பால் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க. அந்த இடத்துல எதுவும் குண்டு குழி இருக்கான்னு செக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இவங்க போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு உஷாரான ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டு
சொல்லிட்டு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய தாய் வழி தந்தை வழியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியதொரு சப்போர்ட் எதுவும் இருந்திருக்காது. வீடு கட்டுறதுலையோ இல்லை எந்த ஒரு வகையிலையுமே சப்போர்ட் இருந்திருக்காது. ஜஸ்ட்டு சொந்தம் அவ்வளவுதான். மற்றபடி சுயம்பு இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சுயம்பாகவே இவங்க வந்துட்டு செயல்படுவாங்க. எப்படி ஒரு தொழிலுக்கு போகணுமா, இல்லை திருமணம் செய்யணுமா, இல்லை இவங்களுக்கு சேவிங்ஸ் வேணுமா, இல்லை குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல் போகிறது, எல்லா விஷயத்துலையுமே இவங்களாவே பார்த்துப்பாங்க. இவங்க கூட பிறந்தவங்களுக்கும் சேர்த்து இவங்களே வந்து செலவு பண்ணுறது, பார்த்துக்கிறது எல்லாமே வந்துட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சுயநலம் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு பண்ணாங்க, அண்ணன் தம்பி பண்ணுறாங்க அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்கும், நான் பண்ணுறேன் நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். நண்பர்கள்கிட்ட ஒரு நல்லது நெருக்கமுடைய ஒரு ராசி, மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புகள் இருக்கும். இருந்தாலும் அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செலவு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே முதல்ல அதிகமாக செலவு பண்ணிக்க மாட்டாங்க. ட்ரெஸ் எடுத்தால் பிராண்டடான ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ஒன்று எடுத்தோம் அப்படின்னா சரியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி இப்போதைக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே தேவை வேணும் அப்படிங்கிற பண்ணக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி. கடந்த சில வருடங்களாக இப்போது போன ஒரு 4-5 வருடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இழப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வச்சுருக்கோம். அந்த இழப்பை சந்தித்ததற்கு பிறகு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் இவங்களுக்கு வந்து பண விஷயம் வந்துட்டு ஒரு சமமாக போயிட்டுருக்கும். இவங்க பெரிய கடனாளியும் கிடையாது. ஒரு சமமாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது எவ்வளோ பெரிய கடனில் இருந்தாலும் அப்படியே கரெக்டாக அந்த ஒரு ரொட்டீனான வாழ்க்கையை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கையில் காசு இருந்தால் சின்ன சின்ன சேவிங்ஸை போட்டு வைப்பாங்க. யார்ட்டையாவது கேட்டால் எங்கடா காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. மற்றபடி இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, எல்லா விஷயத்துலேயும் இவங்க ஈடுபடணும்னு நினைப்பாங்க. எல்லா வகையிலையும் சேவிங்ஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்டு, அதே மாதிரி ட்ரேடிங்கு, நிலத்தில் போடுறது, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இவங்க வந்து ஈடுபட்டிருப்பாங்க. சின்ன சின்ன சேவிங்ஸாக இருக்கும், அது வருங்காலத்தில் பெருசாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய போட்டுகிட்டே வருவாங்க. அவங்க மேலே அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்களோ இல்லையோ இந்த பணத்தின் மீது கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அதை கரெக்டாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லார் மேலேயும் பாசம் வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ண மாட்டாங்க. இவங்க இது பண்ணணும், எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லைஃபு. இவங்களுக்கு இதை பண்ணணும், இவங்களுக்கு அதை பண்ணணும், இது வந்துட்டு கட்டாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இருந்தாலும் கடமைக்கும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனதளவில் இவங்க வந்து நிறைய தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க. ஒரு சிலருக்கு அந்த தானமும் பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கோட பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களுக்கு தானம் தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடியவங்க. அது ஒரு சில இடத்துல பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்களுடைய குணாதிசயமாக இருந்தாலும் இந்த கடந்த 5 வருட காலங்களில் நிறைய இழப்புகளையும் கஷ்டங்களையும் சந்தித்த இவங்க உடல் ரீதியான பிரச்சனையும் சந்திச்சிருப்பாங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு வந்துட்டு ஓரளவு பரவாயில்லையாக இருந்திருக்கும். இருந்தாலும் குழந்தை வந்து டக்குன்னு கிடச்சிருக்கும். அப்படி கிடைக்காதவங்க கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது ரொம்பவே ஒரு புனிதத்தை தரும். உங்களுக்கு வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருப்பதி ஏழுமலையான் தான் உங்களுக்கு எல்லாமே. திருப்பதி ஏழுமலையான வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு லைஃப் காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த திருமணம் ஆனவங்களாக இருந்தாங்க அப்படின்னா குழந்தை பேர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தை பிறக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்னால ஏதாவது செலவுகள் வர மாதிரி இருக்கும். இப்போ கடந்த 1 வருடத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 வருடத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போன வருஷம் நல்லாவே செலவு வச்சுருக்கோம். அந்த செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுப செலவாகவே சரி பண்ணியிருப்பீங்க. ரொம்ப பெரியதொரு இல்லாமல் ஒரு சுப செலவாகவே ஒரு குழந்தை வந்துட்டு பிறக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் செலவு, அந்த மாதிரி குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் பிறந்தது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு பாசிட்டிவ் சந்தோஷம். குழந்தை போனதான் சந்தோஷம் தான், அது செலவை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். அந்த மாதிரி நார்மல் டெலிவரி விட ஆப்ரேஷனுக்காக செலவு பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அதிகமாக செலவும் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காசு சேர்த்து வைக்கிறதில்ல ஒரு குபேரன் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கஞ்சம் பிடிக்கிறதில்ல ஒரு மிகப்பெரிய கஞ்சவாதி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கல்வி ரீதியான விஷயத்தில் முதன்மையானவர்களாக இருப்பீங்க. இல்லை கல்வி ரீதியான விஷயத்தில் நான் முதன்மையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன். மற்ற ராசிக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் உஷாரான ஒரு ராசி. கல்வி ரீதியான விஷயங்கள் அதில் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மற்றவங்களை விட நீங்கள் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4-5 பேர் வேலை பார்க்குறாங்க, டீம் லீடர் இருக்காங்க, உங்களுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாலும் உங்களால் தான் அந்த ஆஃபீஸ் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு தான் அந்த இடத்துல ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு மூல காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. ஆனால் பேர் எவனும் ஒருத்தன் வாங்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பேருக்காக கூட நீங்கள் எதுவும் ட்ரை பண்ண மாட்டீங்க. சரி கடந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாட்டிட்டு நம்ம செய்வோம் அப்படின்னு தான் போயிட்டுருப்பீங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பள்ளி, அதாவது இந்த ஸ்கூலு, இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பெரிய ஈடுபாடு இருக்காது. நீங்கள் வந்துட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம இப்படி பண்ணால் பணம் வரும், பணம் வரத்துக்கு என்ன வழி அதை பார்க்கலாம், அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. சில டைமில் வந்துட்டு யோசிச்சிருப்பீங்க, இப்போ நம்ம தொழில் பண்ணுறோம் இதெல்லாம் ஓகே தான், ஏதோ ஒரு கிரேடு இருந்தால் தானே நம்மளை மதிப்பாங்க, ஏதோ ஒரு போஸ்டிங் இருந்தால் தானே நம்மளை மதிப்பாங்க, அதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. நீங்கள் ட்ரை பண்ணாத துறையே இருக்காது, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தலாம் அப்படிமா ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் இவங்களுக்கு இதெல்லாம் இருந்தாலும் இவங்களுக்கு கை கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கலைத்துறை சம்மந்தப்பட்டது தான் கை கொடுக்கும். ஜோதிட ரீதியான விஷயங்களையும் உள்ளே போயிட்டு தான் வந்திருப்பாங்க. ஜோதிடத்தை பற்றியும் உங்களுக்கு 100% தெரில அப்படின்னாலும் 10% இவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த
மகராசி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் கற்றுக்கணும், எல்லா விஷயத்துலையும் ஈடுபட்டு பார்க்கணும், எல்லாத்துலேயும் நான் இன்கம் வர வைக்கிறதுக்கும் பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு ராசி இருக்குது அப்படின்னா அது மகர ராசியை தான் நம்ம சொல்லணும். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அதீத மூளை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயத்தில் இவங்க ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருமே ஒரு விஷயத்தில் ஒரு கேம் விளாட்றாங்க, அதை ஜெயிக்கணும்னு பார்த்துக்கிட்டு எல்லாமே வச்சு குழப்பிட்டு இருக்கும்போது இந்த ஆள் மட்டும் அதில் என்னெல்லாம் ட்ரிக் இருக்குது அப்படின்னு யோசிச்சு அதை ஈஸியாக முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ட்ரிக்கான ராசி மகர ராசி. இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக தான் அமைய போகுது. அந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, கண்டிப்பாக முதலீடு போட்டிருப்பீங்க. அந்த முதலீடு பரவாயில்ல, அது லாபத்தில் தான் இருக்க போகுது. இனி வரக்கூடிய ஒரு காலங்கள் லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும். அதை வந்து நீங்கள் சரியாக பண்ணிட்டு போங்க. டாக்குமெண்ட் விஷயங்கள் அதீத முதலீடு போடுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய தொழில்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகும். ஆனால் அது அதிக நாள் கை கொடுக்குமானு தெரியாது. ஸோ அதுக்கு தகுந்த போல் பார்ட்னர் விஷயத்தில் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தொழில் அது வாகனங்கள் விஷயமாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் வாகனங்களில் கொஞ்சம் போய்ட்டு அதில் கவனம் செலுத்துங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் வாகன ரீதியான விஷயங்களை நண்பர்கள்ட்ட கொடுத்து நீங்கள் போய்ட்டு வர சொல்கிறீங்க, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. செக்யூரிட்டி கையெழுத்து டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உடல் ரீதியான விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. நைட்டு தூக்கம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னால தூங்கியும் தெரியுங்க, உடம்பை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதான் மெயினாக சொல்லப்படுது. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டியது. நீங்கள் கண்டிப்பாக திருப்பதி ஏழுமலையான வழிபடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப விமோச்சனம் தரும், நிறைய விஷயத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த கடவுளே உங்களை வழிநடத்தி கூட்டு போவார். ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு யோகம் தரக்கூடிய ஒரு நாளாக வந்துட்டு உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. அதுதான் அந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறோம். இது உண்மை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க மறக்காமல். அதே மாதிரி லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.